கொடுத்துருவாங்க. ஃப்ரீசரில் அது இருக்குது, ப்ளஸ் அண்ட் மைனஸ் இது இருக்குது சரிங்களா. அதே மாதிரி ஃப்ரிட்ஜுக்கும் தனியாக ப்ளஸ் அண்ட் மைனஸ் கொடுத்துருவாங்க. பவர் ஃப்ரீசர் வேணும்னா ஓல்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். பவர் ஃப்ரீசரை நீங்கள் ஏதாவது வீட்டில் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பொருள் அதிகமாக இருக்குது, அந்த ஃப்ரீஸ் இன்னும் கொஞ்சம் ஆகுதுன்னா அந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதை பார்த்துங்க சார், செக் பண்ணி பார்த்துங்க, கை வச்சு பார்த்துங்க சார். இருக்கும் கேஸ் எல்லாம் ப்ராப்பராக ரன் ஆகும்போது கூலிங் ஆகும் சார். ஒரு 10 நிமிஷம் வந்துடும். அகைன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நார்மலாக வந்துடும். ஃப்ரிட்ஜுக்கும் அப்படியே அதே தான் சரிங்களா, அதே மாதிரி வந்துடும். இவங்க அடிஷ்னலாக இந்த கன்வெர்ட்டபிள் கொடுத்துருப்பாங்க சார். ஃப்ரீசரை வந்து ஃப்ரிட்ஜாக மாற்றிக்கலாம். ஹோல்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரெண்டுமே ஃப்ரிட்ஜாக ஆகிடும் நம்மளுக்கு சரிங்களா. இன்னும் நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க அதிகமாக ஃப்ரீசர்னால் அந்த மாதிரி கன்வெர்ட்டபிள் வருங்க. இல்லை எனக்கு ஃப்ரீசரே ஆமாம், இங்கே ஃப்ரீசரே தேவையில்லைன்னா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஹோல்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரீசர் ஆஃப் ஆகிடும். ஃப்ரிட்ஜ் மட்டும் தான் ரன் ஆகிட்டு இருக்கும் சரிங்களா. இப்போ நீங்கள் என்ன டூரிங் போகிறீங்க, வெளியே போகிறீங்க, ரன்னிங்கில் இருக்கும் முக்கியமான பொருள் டேப்லெட்டில் இருக்குது, ரன்னிங்கில் இருக்குன்னா சம்மர் மோட் விட்டு போயிடுங்க. டூரிங் மோட் வச்சுட்டு போயிடுங்க. ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஸ்லோ மூவ்மெண்ட்டில் இருக்கும். நார்மல் கூலிங், ஜென்ரல் கூலிங் இருக்கும் நம்மளுக்கு. 4 days வரைக்கும் இருக்குமா? 3-4 days இல்லை வாங்கும் போது இப்போ நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறீங்களா யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே இப்போ நார்மலாக இருக்கட்டும். ஒரு 5 years கழிச்சு 5 years 6 hours மேக்ஸிமம் எவ்வளோ டிலே வைக்கிறீங்களோ வைங்க சரிங்களா. அதில் ஸ்மெல்லு அது எல்லாமே வெளியே போயிட்டோம்னா சரிங்களா. இப்போ எது என்ன பொருள் வச்சாலும் கெட்டு போய்டும் உங்களுக்கு சரிங்களா. மேக்ஸிமம் இந்த ஒரு 5 years வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து இந்த டிஸ்டன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா. ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஹீட்டிங் சர்க்குலேஷன் அதிகமாக இருக்கும். ஒட்டி வச்சிங்கன்னா ஒட்டி வச்சிங்கன்னா நம்மளுக்கு கரண்ட் பில் அதிகமாகும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஒரு 10 டைம் ரன் ஆகிற இடத்துல 15 டைம் ரன் ஆகும் கம்ப்ரஸர். அப்போ நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இது மோட் இது கூலிங்கும் சேஞ்ச் பண்ணணும் அதே தான் இல்லை? இது டிக்ரீஸ் இன்க்ரீஸ் இதுலேயே வந்துடும். ஃப்ரிட்ஜருக்கு ஃப்ரிட்ஜுக்கு வந்துடும் சரிங்களா. பேக்கில் இதை பார்த்துக்கோங்க, இதில் கம்பல்சரி வச்சுக்கோங்க. இது ஆனால் தனி ஸ்டெபிலைசர்லாம் இருக்குது. ஓகே, இது ஃப்ரீசர் தான், இது 500 இருக்குது. 500 வால்ட் தான் போட்டுக்கலாம். இது போடுறது